ஓரத்துல இருக்கிற எல்லா ஊரையும் அலர்ட் பண்ணிருக்கேன். அந்த ஊருக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி யாரு வந்தாலும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். கடல்ல இருக்கிற எல்லா போட்டையும் கூட வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். சார், அத்தனை போட்டையும் வாட்ச் பண்ண முடியுமா சார்? கொஞ்சம் கஷ்டம்தான், பாப்போம். வேற வழி இல்லையே. சீனிவாசன், வாங்க சார். எந்த வண்டியும் மிஸ் ஆகக்கூடாது, எல்லாம் கரெக்டா பார்க்கணும். அது முன்னாடி என்னன்னு பாருங்க. ஓகே சார். சத்யா, எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிட்டே இருக்குங்க. மகாவும் மோனியும் எவ்வளவு சித்திரவதைப்படுறாங்களோன்னு நினைக்க நினைக்க கஷ்டமா இருக்கு. நம்புவோம் சத்யா, பிடிச்சிருவோம், நம்புவோம். நம்புறதை தவிர இப்ப நமக்கு எந்த சாய்ஸும் இல்லை. யாருங்க? குமார் தான். டேய் சொல்டா, அப்பா எப்படி இருக்கு? ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்டா குமார். சொல்றேன். அதுக்கு முன்னாடி அங்க என்ன நிலைமை? குழந்தைங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாடா? இல்லடா, ஈசிஆர் முழுக்க பிளாக் பண்ணிருக்காங்க. 5 கிலோமீட்டருக்கு ஒரு செக் போஸ்ட் போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே அவ மாட்டல. மாமா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போயிட்டே இருக்கு மாமா. என்ன சொல்றது, இங்கேயும் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு தான் இருக்கு சத்யா. ஹேய், என்னடா ஆச்சு? அப்பாவுக்கு மட்டும் இல்லடா, இப்ப ராஜுவும் சந்தோஷம் ரத்த வாந்தி எடுத்து அட்மிட் பண்ணிருக்கோம். டேய், எப்படிடா? அவங்கள அந்த பழி விழுந்த சாம்பாரை சாப்பிட்டாங்களா? இல்லடா, எதுவுமே சாப்பிடல. வீட்டுக்கு போய் படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வாமிட் எடுத்திருக்காங்க. எப்படின்னே தெரியல. டாக்டர்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே தெரியல. டேய், ஏதோ தப்பா இருக்குடா. 2 பேரும் வாமிட் எடுக்கும்போது கூட யார் இருந்தாங்க? கலாவும் சம்பூர்ணாத்தையும் மட்டும் தான் இருந்தாங்க. முதல்ல அவங்க யார்கிட்ட போனை கொடு. கலா இருக்கா, அதை கூப்பிடுறாரு. கலா, இங்க வா. டேய், போனை ஸ்பீக்கர்ல போடுறேன்டா. பிரகாஷ் பேசுறான், பேசு. என்னாச்சுன்னு பாப்பாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இன்னும் இல்ல கலா. சந்தோஷம் ராஜுவும் என்ன சாப்பிட்டாங்க? ஐயோ, நான் நிறைய தடவை சொல்லிட்டேனே. வீட்டுக்கு போன உடனே அவங்க எதுவுமே சாப்பிடல. காஃபி தரட்டுமான்னு கேட்டேன், அது கூட வேண்டாம்னு சொல்லிட்டு வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சாங்க. கலா, அந்த தண்ணி தான். மாமாவும் சந்தோஷம் அந்த தண்ணியை குடிச்சாங்களா? எதுக்கு கேக்குற சத்யா? கலா, 3 பேருக்கு ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தானே. அப்போ ஒரே விஷயத்தை 3 பேரும் தானே செஞ்சிருக்கணும். 3 பேருமே அந்த தண்ணியை தானே குடிச்சிருக்காங்க. சத்யா, மத்தவங்களும் அந்த தண்ணி தானே? டேய், வேற யாராவது அந்த தண்ணியை குடிச்சாங்களா? தெரியலையேடா. ஐயோ, ஹேய், எல்லாரும் கேன் வாட்டர் தானே குடிக்கிறாங்க. ஆமாண்ணே, புதுசா வந்த கேன் தான் அது. எப்போ வந்துச்சு அந்த கேன்? நேத்து தான் கேன் கொண்டு வந்து போட்டாங்க. அப்படின்னா கேன்ல தான் விஷம் கலந்துருக்கணும். எப்படிடா சொல்ற? டேய், இது ஏதோ சதிதான்டா, பெரிய சதி. அநேகமா காயத்ரி தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா. லேட் பண்ணாத, உடனே டாக்டர் கிட்ட போ. அந்த கேன் வாட்டரை அவர்கிட்ட கொடுத்து அதுல விஷம் கலந்துருக்கான்னு செக் பண்ண சொல்லு. சீக்கிரம் போ. சரிடா, நான் உடனே போய் கேக்குறேன்டா. வீட்ல இருந்து தண்ணி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. இந்தாங்கம்மா. ஐயோ, குடிங்க. அம்மா, அந்த தண்ணியை குடிக்காதீங்க. ஏன்பா? தண்ணியில விஷம் கலந்துருக்குமா? இது நம்ம வீட்டு தண்ணி தானே? ஆமா. கேன் தண்ணி தானே? ஆமா மாப்ள. இங்க வந்துடுறேன். என்னது விஷமா? ஆமாமா, இப்பதான் பிரகாஷ் என்ன போன்ல சொன்னாரு. டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க டாக்டர், அவங்க 3 பேரும் குடிச்சது எங்க வீட்டு கேன் தண்ணி தான். காலையில் தம்பியும் சந்தோஷம் கூட கேன் தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்காங்க. தண்ணியில் தான் இந்த விஷம் கலந்துருக்கு டாக்டர். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா டாக்டர், தண்ணியில விஷம் கலந்துருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. எங்க வீட்டுக்கு எதிராக பெரிய சதியே நடக்குது டாக்டர். எங்க எல்லாரையும் கொலை பண்ண என்னோட எக்ஸ் ஒய்ஃப் காயத்ரி பிளான் பண்ணிட்டு இருக்கா. இதுவும் அவளோட பிளானா தான் இருக்கும் டாக்டர். இது எங்க வீட்ல இருந்து எடுத்து வந்த தண்ணி தான் டாக்டர். உடனே அதை டெஸ்ட் பண்ணுங்க, தெரிஞ்சிடும். கொடுங்க, இமீடியட்டா பண்றேன். டாக்டர். நர்ஸ், லேபுக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். இமீடியட்டா வாட்டர் Okay, டெஸ்ட் கொடுங்க. doctor. ரிசல்ட் உடனே வேணும் Okay, சொல்லுங்க. doctor. குயிக். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. இன்னும் எவ்வளவு நேரம்ப்பா? போயிடலாம் மேடம், இன்னும் 1 ஹவர்ல போயிடலாம். ரொம்ப ஸ்லோவா போறமே. மெயின் ரோடு வழியா போயிருந்தா நேரம் போய் சேர்ந்துருக்கலாம் மேடம். ஆனா நம்ம கிராமமா சுத்தி போய்கிட்டு இருக்கோம், அதனால தான் லேட்டு. பரவாயில்ல, அவங்க நம்மள மெயின் ரோட்ல தேடி ஓஞ்சு போயிருப்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி குறுக்கு வழியில நம்ம போறோம்னு தெரிஞ்சா நம்மள புடிச்சிட முடியுமா? முடியாது மேடம், இந்த பக்கத்துல நிறைய கிராமங்கள் இருக்கு. இந்த வழியில தேடணும்னா 100 கணக்குல போலீஸும் போலீஸ் காரங்களும் வேணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம். அவங்க மெயின் ரோட்ல தேடி அலைஞ்சு
கிறுக்கு பிடிச்சு திரிவாங்க. இந்த குழந்தை பசி கழுது தூங்குதா இல்ல மயக்கம் போட்டுடுச்சான்னு தெரியல. பால் வாங்கணும். ஏதாவது கடை இருந்தா டீ காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். ரிஸ்க் வேணாம் மேடம். இன்னும் 1 hour தானே, அதுக்குள்ள பரங்கிப்பேட்டைக்கே போயிடலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். ஹே உட்காரு. என்னாச்சு? தெரியல மேடம், பார்க்குறேன். என்னப்பா ஆச்சு? பஞ்சர் மேடம். ஐயோ, ஸ்டெப்னி இருக்கு இருக்கா? மேடம், 10 நிமிஷத்துல மாத்திடுறேன். சரி சீக்கிரம் சரி மாத்து. மோனி, உனக்கு டீ ஏதாவது வேணுமா? சரி. இங்க டீ கடை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போங்க மேடம், கவனம். ஆ. என் நேரம் எல்லாரும் நியூஸையேவா பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் ஃபேஸை கவர் பண்ணிட்டு போறேன். பிளாக் டீ இருக்கா? இருக்குமா. ஒன்று கொடுங்க. அப்படியே இதுல பாலை கொஞ்சம் ஆத்தி ஊற்றி கொடுத்துருங்க. அப்பாடா. நிறுத்துங்க. போலாம். போங்க போங்க. நீங்க வாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. எங்க சார் வரீங்க? யாரா இருக்கீங்க? சார். சரிங்க. போலாம் சார். ரைட் சார். இந்த பேரிகேட் தள்ளுப்பா. போங்க. கான்ஸ்டபிள். சார் நில்லுங்க. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? சார் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். இன்னும் அவங்க கிடைக்கல சார். சரி, அலர்ட்டா இருங்க. ஓகே சார். எக்காரணம் கொண்டு அவங்க மிஸ் ஆயிடக்கூடாது. எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணுங்க. கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நிப்பாட்டுங்க. என்ன சார் இது? எவ்வளவு தேடியும் காயத்ரியை இன்னமும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. எந்த செக் போஸ்ட்லயும் பிடிபடாம எப்படி தப்பிச்சு போக முடியும்? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதோட பெட்ரோல் போலீஸும் தேடிட்டு இருக்காங்க. சார், அப்படின்னா நிச்சயமா அவ வேற காரை மாத்திக்கிட்டு தான் சார் போயிருப்பா. அப்படி மாத்திருந்தா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன செய்ய போறோம்னு தெரியல. சீஷோர்ல இருக்க எல்லா வில்லேஜுக்கும் அலர்ட் பண்ணியாச்சு. அவங்க அந்த இடத்துல பிடிபட்டாதான் உண்டு. சார், எங்க குழந்தைக்கு ஏற்கனவே காய்ச்சல் இருக்கு. அவ கையில குழந்தை இருக்க அதோட உயிருக்கு ஆபத்து சார்.
ரொம்ப பயமா இருக்கு சார். அந்த காயத்ரி தப்பிக்கிற வரைக்கும் உங்க குழந்தைய ஒண்ணும் பண்ண மாட்டா. கவலைப்படாதீங்க பிரகாஷ். எப்படி சார் சொல்றீங்க? உங்க குழந்தைய அவ அப்பவே ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணல? தெரியல சார். காரணம் இருக்கு. உங்களோட குழந்தை அவ கையில இருக்கிற வரைக்கும் நம்மள அவ மிரட்டலாம். அவ தப்பிக்கிறதுக்கான துருப்புச்சிட்டு உங்க குழந்தை தான். அது உங்களுக்கு புரியலையா? ஆமாங்க, அது தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. ஒருவேளை பிடிப்பட்டா குழந்தைய காட்டி நம்மள மிரட்டி அவ தப்பிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கலாம். அப்படியே சொல்ற? ஆமாங்க, நிச்சயமா அதுதான் காரணமா இருக்க முடியும். சார் சொன்ன மாதிரி தான். நிச்சயமா நம்ம குழந்தைய அவ எதுவும் பண்ண மாட்டா. இப்போதைக்கு நம்ம குழந்தைக்கு ஆபத்து இல்ல. அதுக்கு முன்னாடி அவளை பிடிக்கணுமே. எங்க இருக்கானே தெரியலையே. வந்திருந்தாலும் இந்நேரம் அவ சில்வர் பீச் வரைக்கும் தான் வந்திருக்கணும். வேற எந்த வழியிலையும் அவளால வர முடியாது. ஏன்னா இந்த ஏரியால இருக்கிற உள்ரோடு எதுவும் அவளுக்கு பெருசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சார், அப்போ உள்ரோடு வழியா வந்தா ஒருவேளை அவ லேட்டா வரதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? நிச்சயமா 3 மடங்கு நேரம் ஆகும். உள்ரோடு எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு சத்யா. சார், இப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு சார். அவ உள்ரோடு வழியா வந்தாலும் பீச் பக்கமா போகணும்னா எப்படியும் இந்த மெயின் ரோடு அவ கிராஸ் பண்ணி தானே சார் ஆகணும். அலாட்டா இருந்தா அவளை கட்டாயம் பிடிச்சிடலாம் சார். நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப பயமா இருக்கு சத்யா. அங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம், அது எப்படி வந்துச்சுன்னு ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த காயத்ரியையும் கண்டுபிடிக்க முடியல. எல்லா வழியிலையும் நாம அவகிட்ட தோத்துக்கிட்டே வரோமே. இல்லங்க, இது நமக்கும் அந்த காயத்ரிக்கும் வாழ்வா சாவாங்கிற போராட்டம். நான் கூட நடுவுல கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன். அவ ஒரு கிரிமினல். அவளுக்கே இந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கும்போது நமக்கு அதை விட துணிச்சல் வேணுங்க. நீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தேடுவோம். நிச்சயமா நாம அவளை பிடிக்க முடியும். தட்ஸ் தி ஸ்பிரிட் சத்யா. இந்த வேகம் தான் உங்க மனசுக்குள்ள வேணும். சார், நம்ம இங்க நிக்கவே வேண்டாம் சார். அடுத்தடுத்து முன்னாடி போலாம். அடுத்தடுத்து செக் போஸ்ட்னு சுத்திட்டே இருக்கலாம். நிச்சயமா நாம அவளை பிடிச்சலாம் சார். சரி வாங்க போலாம் சார். ஏறுங்க. வண்டி எடுங்க. நிறுத்துங்க. எங்க இருந்து வரீங்க? யாரா இருக்கீங்க? போலாம். பேரிகேட் எடுப்பா. வாங்க. மேடம், உங்களை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கலையா? நான் தான் சொன்னல, இங்க இன்டீரியர்ல நம்மள பத்தி அவ்வளவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நானும் முகத்தை மறைச்சுக்கிட்டு தானே போனேன். மேடம், நம்ம ஆளுங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அவங்க தான் கால் பண்றாங்க. குடு. ஏதாவது குட் நியூஸா தான் இருக்கும். ஹலோ, சொல்லு. அந்த கிழவன் போயிட்டானா இருக்கான்? மேடம் அவன் போகதான் போறான். அதுக்குள்ள அடுத்த 2 விக்கெட் விழுந்திருக்கு. வாட்? சூப்பர். 2 விக்கெட்டா? ஒவ்வொருத்தரா விழுவாங்கன்னு பார்த்தேன். இப்ப டபுள் விக்கெட்டா? யார் அந்த 2 பேரு? பிரகாஷ்க்கு நேரு மூத்தவன் இருக்கானே அவன் தான் மேடம். யார் அந்த ராஜுவா? அவன் ஒரு முட்டாளாச்சே. விஷம் இருக்குன்னு சொல்லி தண்ணியை கொடுத்தாலும் அவன் குடிப்பான். அவனுக்கு இப்படி ஆனதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. அடுத்து யாரு? அந்த வீட்ல ஒரு சின்ன பையன் இருந்தானே மேடம், அவன் தான். சந்தோஷா? ஆமா மேடம். கடைசியில அந்த அகிலா வாரிசு கூட இல்லாம அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிட்டான்னு சொல்லு. 2 பேரும் சுயநினைவோட தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களா? இல்ல மேடம், வரும்போது 2 பேரும் மயக்கத்துல தான் இருந்தாங்க. பழைக்கிறது கஷ்டம். அட்டகாசம். ஆமா, விஷம் கலந்தது கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்படி கண்டுபிடிப்பாங்க மேடம்? இன்னும் பல்லி விஷயம்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குட். அப்படிதான் நினைக்கணும். ஆல்ரெடி கிழவனுக்கு விஷம் ரத்தத்துல கலந்துருக்கும். அவனை காப்பாத்தவே முடியாது. அடுத்தடுத்து ஒவ்வொரு தலையா விழும். அதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். அங்க நிலைமை எப்படி இருக்கு மேடம்? இங்கேயும் நாம நினைச்சபடிதான் நடக்குது. போலீஸால எங்களை பிடிக்க முடியல. நிச்சயமா பிடிக்கவும் முடியாது. நீங்க சூப்பர் மேடம். எங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம பிரகாஷும் சத்யாவும் அந்த சாம்வேலோட சேர்ந்து ஈசிஆர் முழுக்க தலைய பிச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கோம். அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்களுக்கு நியூஸ் வர ஆரம்பிக்கும். இப்ப 2 பேர் அட்மிட் ஆயிருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா? தெரியல மேடம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்றதுக்காக வெளியில வந்துட்டேன். உள்ள எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. தெரியணும். பிரகாஷ் சத்யாவுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சே ஆகணும். இங்க எங்களையும் பிடிக்க முடியாம அவங்க குழந்தையும் காப்பாத்த முடியாம அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொருத்தரா மண்டைய போட போறாங்க. எங்க போகணும், யாரை காப்பாத்துறதுன்னு தெரியாம அவங்க 2 பேரும் செவுத்துல முட்டிக்கணும். ஆமா மேடம், நிச்சயமா அது நடக்கும் மேடம். சரி, நீ அங்கே இரு. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா பரலோகத்துக்கு போவாங்க. உடனுக்குடனே எனக்கு நியூஸ் சொல்லிக்கிட்டே இரு, சரியா? சரிங்க மேடம். ஓகே. மேடம், ரொம்ப நல்ல விஷயம் தான் போல இருக்கு. அந்த குடும்பத்துல ஒவ்வொரு ஆளா சாவாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு கணக்குலயே 2 பேர் அவுட் ஆக போறாங்க. அந்த ராஜுவும் அகிலா பையன் சந்தோஷம். ரொம்ப நல்ல செய்தி தான். போற போக்க பார்த்தா 2 நாள்ல மொத்த குடும்பமும் காலியாயிரும் போல இருக்கு.
இன்னைக்கே அத்தனை பேரும் தண்ணிய குடிச்சிட்டா எல்லாரும் மொத்தமா போய் சேர்ந்துருவாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல்ல அந்த அகிலா போனா பின்னாடியே மாமனார் போறாரு. அடுத்து அவ கொழுந்தனும் அவளோட பையனும் போக போறான். மொத்தமா செத்துட்டா அழறதுக்கு ஆள் கூட இருக்காது. சூப்பர் மேடம். இதே மாதிரி நாமளும் தப்பிச்சிட்டோம்னா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் மேடம். நடக்கும், நடக்க வெப்பேன். இந்த காயத்ரியை பத்தி யாருக்கும் முழுசா தெரியல. சொன்னதை நான் செஞ்சு காட்டுவேன். சரி மேடம், லேட் ஆகுது, கிளம்பலாமா? கிளம்பலாமா? மோனி, மோனி மேடம் இங்க தான். ஐயோ, நீ இருக்கன்னு நம்பி தானே நான் விட்டுட்டு இல்ல மேடம், போனேன். டயர் மாத்தும்போது ஐயோ, அவ தப்பிச்சு யார்கிட்டயே போய் உளறிட்டானா என்ன பண்றது? நாம காலி ஆயிடுவோம். சீக்கிரம் போய் தேடி போ. மோனி, 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 மோனி. அவ இங்க மேடம், இல்ல. எங்க சீக்கிரம் காணோம் வா. வண்டி எடு. சரி மேடம். சீக்கிரம் வண்டி எடு. ஏய் பாப்பா, எங்க இருந்து இவ்வளவு வேகமா ஓடி வர? யாருமா நீ? எங்க அம்மா என்ன கடத்திட்டு போறாங்க அங்கிள். காப்பாத்துங்க அங்கிள். என்னது? உங்க அம்மாவே உன்னை கடத்திட்டு போறாங்களா? எந்த ஊர்மா நீ? நான் சென்னை அங்கிள். எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை. அதனால அப்பா அவங்கள துரத்திட்டாரு. எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அங்கிள். என்னால நம்பவே முடியலமா. சரி, உங்க வீட்ல யாரோட ஃபோன் நம்பராவது ஞாபகம் இருக்கா? இருக்கு அங்கிள். சொல்லுமா. என் சித்தப்பாவோட ஃபோன் நம்பர் சொல்லுமா. 98 406 406. என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே. இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.